ரொம்ப மைல்டாக நிறைய மசாலாலாம் இல்லாமல் குழந்தைகள்லேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குருமா சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் ஒயிட் குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூட 10 முழுசாக இருக்கிற முந்திரி சேர்த்துக்கலாம். உடச்ச முந்திரினா ஒரு 20 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6 பூண்டுப்பல், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு பட்டை 2 சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்செடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 400 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பேனில் சேர்த்திட்டு அந்த காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பேனை கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுலாம். அப்படி பாயில் பண்ணும்போது காலிஃப்ளவர் ஒரு 3/4 வெந்திருக்கணும். ரொம்ப கசகசன்னு வெந்துடக்கூடாது. ஒரு 3/4 வெந்துச்சுனாவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிகட்டிட்டு மறுபடியும் அந்த காலிஃப்ளவரை சில் வாட்டரில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த காலிஃப்ளவரை நம்ம இப்போ ஆயிலில் ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அது 3 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறங்காட்டிக்கு காலிஃப்ளவர் ஒரு மாதிரி ராவாக இல்லாமல் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் எடுத்துக்கும். நம்ம அந்த பேஸ்ட் அரைக்கும்போது முந்திரி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள்கிட்ட முந்திரி இருக்குன்னா முந்திரி மட்டும் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்போ அதோட பச்சை வாசனை கொஞ்சமாக போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இது வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த மிக்சர் ஜார்லேயே தண்ணி சேர்த்து சைடில் இருக்கிறதெல்லாம் சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம காலிஃப்ளவர் வேகறதுக்கும் போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தாராளமாக குக் பண்ணிக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கலாம். இப்படி குக் பண்ணும்போது அந்த மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போய் அப்புறம் அந்த மசாலா நல்லா திக்காக மாறிடும். நம்ம கிரேவி ரொம்ப நல்லா திக்காக இருக்கும். முந்திரி நிறையா போட்டிருக்கோம்ல, முந்திரி தேங்காய் இதெல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான க்ரீமியான பதத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காக மாறிடுச்சா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு அந்த கிரேவி பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள் கிரேவி கொஞ்சம் தண்ணியாட்டாக தான் இருக்குது அப்படின்னா தண்ணி சேர்த்த தேவையில்லை. ஏன்னா இது மறுபடியும் நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு குக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டா மறுபடியும் கடைசியாக வரும்போது ஒரு நல்ல பதத்தில் இருக்கும். இப்போவும் நல்லா பேனை கவர் பண்ணி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அந்த காலிஃப்ளவரோட டேஸ்ட் ஃபுல்லாக அந்த குருமாவில் இறங்கி அந்த மசாலா குருமாவோட மசாலா டேஸ்ட் இருக்குல்ல அதுவும் காலிஃப்ளவரில் இறங்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு குருமா கிடைக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு காலிஃப்ளவர் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் இந்த கடுகு இதை அவாய்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அப்படி கடுகு அங்கங்கே உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கடுகை விட்டுருங்க. மற்றது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான காலிஃப்ளவர் குருமா ரெடி பண்ணிங்கன்னா இது சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான சைடிஷ். நீங்கள் இதை பூரிக்கு கூட ட்ரை பண்ணலாம், இல்லை தோசைக்கு சாப்பிட்றனாலும் ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த காலிஃப்ளவர் ஒயிட் குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.